Yeah, hi, welcome you all to our channel Cryptech Masters. Please do subscribe and follow us on social media. Okay guys, last episode la cryptocurrency oda basic technologies பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம ஏன் cryptocurrency one of the best income earning source அப்புறம் அதோட history அப்படினு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெண்டு டாபிக்க பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் cryptocurrency உங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த கரன்சியோட கண்ட்ரோல் யாரு கையிலுமே கிடையாது. இந்த கரன்சி ஒரு நாட்டுக்கோ இல்லனா ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கோ சொந்தம் கிடையாது. இது ஒரு பொதுவான கரன்சியா இருக்கிறதுனால நம்ம இந்த டெக்னாலஜில வேர்ல்ட்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பார்த்த மாதிரி ரொம்பவே செக்யூர் ஆனது, பிளஸ் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது. இதனால நம்ம மணியை சேஃபா ஹோல்ட் பண்ணிக்க முடியும். கிரிப்டோ கரன்சி ரியல் வேர்ல்ட் பேமெண்ட்ஸ்க்கு அக்செப்டன்ஸ் ஃபியூச்சர்ல இந்த கரன்சிக்கான யூஸ் கேசஸ் அதிகமாகும் போது கண்டிப்பா இதோட வேல்யூவும் அதிகமாகும். ஃபியட் கரன்சி மாதிரி கிரிப்டோவோட சப்ளை குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு சப்ளை மட்டும்தான். ஸோ ஃபியூச்சர்ல இந்த கரன்சியை எல்லாரும் ஹோல்ட் பண்ணும்போது டிமாண்டும் அதிகமாகி இதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட் தான், கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு மார்க்கெட்ல இருக்கிறதுனால இந்த பிரைஸனுடைய மூவ்மெண்ட் வந்து அப் டவுன்ல போயிட்டு இருக்கும். பட் இதோட ரியாலிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான். இதோட டெக்னாலஜியை பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய செக்டார்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிப்டோ கரன்சியோட டிரான்சாக்ஷன் ஸ்பீட் அண்ட் லோயர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து குளோபல் மணி டிரான்ஸ்ஃபரை ரொம்ப ஈஸியாக மாற்றிடுச்சு. ஸோ ஃபாரின்ல இருந்து மணி இந்தியாவுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக உங்கள் மொபைல்ல இருந்தே பண்ணிட முடியும். இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியோட யூஸ் கேசஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட வேல்யூ வேற லெவலில் போயிட்டே இருக்கும். கிரிப்டோ கரன்சியோட டோட்டல் மார்க்கெட் கேப், அதாவது மொத்த வேல்யூ 2016க்கும் 2019க்கும் உள்ள பீரியட்ல ஆல்மோஸ்ட் 233 டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி 2019லேருந்து 2023 ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 112 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபியூச்சரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. நம்மள பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஏன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு மிஸ் பண்ணக்கூடாது. 20 இயர்ஸ் பேக் நம்ம ஃபெயிலியர் இல்லை, ஆனால் இப்போ மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபெயிலியர் தான். ஓகே கைஸ், இந்த கிரிப்டோவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியை இப்போ ஒரு கிளான்ஸாக பார்த்துடலாம். 1982ல டேவிட் சாம் அப்படிங்கிறவர் டிஜிகேஷ்னு ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமை கொண்டு வர ஒர்க் பண்ணிட்டு 1990ல தான் அவரோட கம்பெனிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதாவது கிரிப்டோகிராஃபி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யாராலுமே இதை ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியோட அட்டெம்ப்ட். நெக்ஸ்ட் 1997ல ஆடம் கேஷ் அப்படிங்கிறவர் ஆஷ் கேஷ்னு ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கான்செப்டை DDoS அட்டாக் அண்ட் இமெயில் ஸ்பேம்ல கண்ட்ரோல் பண்ற டெக்னாலஜியை கொண்டு வராரு. 1998ல நிக் பாசோவோட பிட் கோல்டுங்கிற டீசென்ட்ரலைஸ்டு விர்ச்சுவல் கரன்சி தான் பிட்காயினோட க்ளோசஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல. 2008ல சத்தோஷி நாகமோட்டோங்கிற பேர்ல பிட்காயினோட ஒயிட் பேப்பர் மெயிலிங்ல லிஸ்ட் ஆச்சு. இதோட ஒயிட் பேப்பரை ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா பிட்காயின் ஒரு கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். நெக்ஸ்ட் 2009ல கிரிப்டோகிராஃபி ஆஷ் ஃபங்க்ஷன் SHA-256ங்கிற அல்காரிதமை டெவலப் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கான்செப்ட் மூலியமா பிட்காயினை ஜென்ரேட் பண்ணி டிரான்சாக்ட் பண்ற சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை லைவுக்கு கொண்டு வந்தாங்க. 12th January 2009ல நாகமோட்டோ அவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஹால் ஃபினேக்கு அனுப்பின 10 பிட்காயின் டிரான்சாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன். இதை மைன் பண்ணின ஃபர்ஸ்ட் பிளாக் 0, அதாவது ஜெனசிஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. பிளாக்ஸ் எல்லாம் பத்தி அப்கமிங் எபிசோட்ல பிளாக் செயின் டெக்னாலஜில ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் 2010ல மைனிங்ல மட்டும் இருந்த பிட்காயின் ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் 10,000 BTC ஸ்வாப் பண்ணி பீஸா வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. அவரு மட்டும் இன்னைக்கு அதை ஹோல்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா அதோட வேல்யூ 100 பில்லியனுக்கும் மேலே இருக்கும். இதே பீரியட்ல அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனா 184 மில்லியன் BTC ஹேக் ஆகி இருக்குன்னு பிட்காயின் டெவலப்பர் ஜெஃப் காசிக் கண்டுபிடிக்கிறாரு. உடனே நாகமோட்டோ ஒரு 5 மணி நேரத்தில் சேஃப்டி இம்ப்ரூவ்டு நியூ வெர்ஷன் ஆஃப் பிட்காயின், ஸோ கிளைண்ட் 3.0ன்னு ஒரு சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணி அந்த பிளாக் வேலிட் இல்லைன்னு பிளாக் செயின்ல அதை ஓவர் கம் பண்றாரு. இந்த இயர்ல பிட்காயினோட பிரைஸ் $0.07 இருந்து $0.40 ரைஸ் ஆச்சு. ஸோ 2011 பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட பாப்புலாரிட்டி கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இதோட கான்செப்ட் கேட்சியா இருந்ததுனால நேம் காயின், லைட் காயின் சிமிலர் கான்செப்ட்ஸ்ல நிறைய காயின் லான்ச் ஆச்சு.
ஆல்டர்னேட் கான்செப்டா பிளாக் செயின் கான்செப்டுக்கு ஆல்டர்னேட்டிவா டேங்கிள்ங்கிற ஒரு கான்செப்ட்ல IOTAவும் இந்த பீரியட்ல தான் லான்ச் ஆச்சு. இந்த பீரியட்ல பிட்காயினோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் $1 ரீச் ஆச்சு. 2013ல பிட்காயினோட வெர்ஷன் 0.7ல இருந்து 0.8க்கு அப்டேட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன பக் இருந்ததுனால நெட்வொர்க்ல பிட்காயின் வந்து 6 hours டிரான்சாக்ட் ஆச்சு. அப்புறம் அந்த டெவலப்பர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி சால்வ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்டா பிட்காயின் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பீரியட்ல தாய்லாந்து, சைனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கனடால வந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின் ATM லான்ச்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் ரெண்டுமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இயர்ல பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் டைமா $1,000 ரீச் ஆச்சு. 2014ல ஆல்மோஸ்ட் 70% பிட்காயின் டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ண மவுண்ட் காக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் 8,05,000 BTC ஹேக்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சஸ் அண்டர் பேங்க்ரப்சின்னு ஒரு நியூஸை வந்து விடுறாங்க. இந்த காயின்ஸ் அப்ராக்சிமேட்டா அன்னைக்கு விலைக்கு $450 million. மைக்ரோசாஃப்ட் பிட்காயின் பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மவுண்ட் காக்ஸ் ஹேக் நியூஸ்னால பிட்காயினோட பிரைஸ் அந்த பீரியட்ல $543 இருந்துச்சு. 2015ல UK பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பிட்ஸ்டாம்ப் வந்து 19,000 BTC ஹாட் வேலட்ல இருந்து காணோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி கொஞ்ச நாளா எக்ஸ்சேஞ்சை ஆஃப்லைன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, ஹோல்டிங்ஸ் எல்லாம் சேஃப் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த இயர்ல BTCயோட வேல்யூ வந்து $300 இருந்துச்சு. இதே சேம் இயர்ல கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்டுக்கு மட்டும் இல்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், DApps டெவலப்மெண்ட் யூஸ் கேசஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு எத்திரியம்ங்கிற காயினை லான்ச் பண்ணாங்க. 2016ல எத்திரியம் பேஸ் பண்ணி ரன் ஆன DAO ஹேக்னு நியூஸ் வருது. ஸோ எத்திரியம் ஹார்ட் ஃபோக் பண்ணி ரெண்டா பிரிஞ்சது. ஒன்னு எத்திரியம், இன்னொன்று வந்து எத்திரியம் கிளாசிக். பிட்காயின் இந்த இயர்ல $600 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் 2017ல அகைன் கிரிப்டோ கரன்சியோட பாப்புலாரிட்டி ரைஸ் ஆகுது. ஜப்பான்ல BTC பேமெண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணலாம். ரஷ்யால BTC காயின் யூசேஜ் லீகலைஸ்னு கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் ZPay மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் டெவலப் ஆச்சு. இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியை பான்சி ஸ்கீம்னு இன்வெஸ்ட் பண்றவங்கள வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இயர்ல பிட்காயின் ஹாட் ஃபோக் ஆகி பிட்காயின் அண்ட் பிட்காயின் கேஷ்னு பிரிஞ்சது. இந்த இயர் பிட்காயினோட பிரைஸ் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு growth. எஸ், ஆல்மோஸ்ட் 15x பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. 1 BTCயோட வேல்யூ $11,000 வந்து ரீச் ஆச்சு. கொரியால ஐடென்டிட்டி ப்ரூஃப் ரெஜிஸ்டர் பண்ணாம BTC ட்ரேடிங் பண்ண முடியாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி டீலிங்ஸ்க்கு பேன்னு பேங்க்ஸ் எல்லாம் சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க. இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இந்த பீரியட்ல BTCயோட வேல்யூ ஆல்மோஸ்ட் $8,000 இருந்துச்சு. 2019ல வேர்ல்டு ஃபுல்லா 5,457 ATM BTCக்கு இருந்தது. ஸோ கிரிப்டோ கரன்சியோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ரிட்டர்னை விட அதிகமாக இருந்தது. இந்தியாவில் மினிஸ்ட்ரி பேனல் பிரைவேட் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணிட்டு கவர்மெண்ட் அஃபிஷியலா டிஜிட்டல் ருபி லான்ச் பண்ணா ஃபீசிபிலிட்டிலாம் பார்த்தாங்க. ஸோ 2019 ரேஞ்சில் பிட்காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $10,000 இருந்தது. 2020ல BTC கூட அதர் காயினும் சிக்னிஃபிகண்ட் பாப்புலாரிட்டி இந்த பீரியட்ல ஆச்சு. ஸோ பேங்க்ஸ் கிரிப்டோ கரன்சி அடாப்ஷனுக்கு ஃபீசிபிலிட்டிலாம் பார்த்தாங்க. பேபால் BTCயை பை, செல்லு, ஹோல்டு பண்ண அக்கௌண்ட்ல அலோவ் பண்ணாங்க. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி IMAI போட்ட கேஸுக்கு, அதாவது RBI போட்ட பேன் செல்லாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. BTC சேம் 2019ல என்ன ரேஞ்சில் இருந்துச்சோ அதே ரேஞ்சில் தான் டிரான்சாக்ஷனும் ஆகிட்டு இருந்தது. 2021ல BTC இன்வெஸ்டர்ஸ் மியாமி மீட் எல் சால்வடார் BTCயை லீகல் டெண்டர்னு அறிவிச்சது. இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. ஜனவரில இருந்து இப்போ வர ஹையஸ்ட் பிரைஸா ஒரு BTCயோட வேல்யூ $58,000 போச்சு. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம கிரிப்டோவோட ஹிஸ்ட்ரி, மெயினா BTCயோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். ஏன் எல்லாருமே BTC மட்டுமே அதிகமாக பேசுறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஒரு காயின். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா காயினுமே வந்துச்சு. ஸோ மோஸ்டா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் BTC காயினை பொறுத்து தான் இருக்கும். BTCயோட பிரைஸ் நல்ல அப் ட்ரெண்ட் போனாலுமே சரி, டவுன் ட்ரெண்ட் போனாலுமே ஆல்மோஸ்ட் அதர் காயின்ஸும் இதை ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ பிக் ஜெயின்ஸ் யாரெல்லாம் கிரிப்டோல இருக்காங்க, அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இது ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. ஆல்மோஸ்ட் 91,326 BTCயை ஹோல்ட் பண்றாங்க. எலன் மாஸ்க் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், டெஸ்லாவோட CEO. அவர் வந்து ஆல்மோஸ்ட் $1.5 பில்லியன் BTCயை வச்சிருக்காரு. இவர மாதிரி நிறைய பிக் வேல்ஸ் இருக்காங்க. சம்டைம்ஸ் இவங்க கிரிப்டோல பிரைஸ் மனிபுலேட்டும் பண்ணுவாங்க. ஸ்கொயரிங்ங்கிற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் டிஜிட்டல் கம்பெனி ஹோல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 8,000 BTC. JP Morgan உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பிக்கஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேங்க். BTC லாங் டேர்ம்ல $1,46,000 போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேபால் வந்து இன்டர்நேஷனல் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் பிட்வீன் த கண்ட்ரிஸை வந்து சப்போர்ட் பண்றாங்க. இவங்க கிரிப்டோ பேமெண்ட்ஸை அக்செப்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோக்கும் அதோட டெக்னாலஜிக்கும் ஃபியூச்சர்ல நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு.
ஹோப் இந்த எபிசோட் 5 உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியோட கம்ப்ளீட் ஹிஸ்டரியை புரிய வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாகுதுன்னு பேசிக் டெக்னாலஜி கான்செப்ட்ஸோட மீட் பண்ண போறோம். அன்டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல் அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு இன்ஸ்பைரிங் கோட்டோட முடிச்சிடுறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போட்ட விதை தான் இன்னைக்கு மரமாக வளர்ந்து நமக்கு நிழல் தருது. ஸோ அதே போல் இன்னைக்கு நம்ம செய்கிற செயல் தான் நாளைக்கு நமக்கு பலன் தரும். So thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.